அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத விடியா தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். வரும் 26ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஆட்சிக்கு வருவதற்காக சொன்னது அத்தனையும் பொய் என்ற ரீதியில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என பொம்மை முதல்வருக்கு கேள்வி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொகுப்பில் 20,000 பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் வெறும் கால் பங்கான 6,244 இடங்களை மட்டும் நிரப்புவதா என விடியா அரசுக்கு நறுக்கேள்வி. குரூப் 4 தேர்வை கனவாக கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். போட்டித் தேர்வு மாணவர்களின் ஒருமித்த கோரிக்கையினை கருத்திற்கொண்டு நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 35 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு தலா ரூபாய் 1.5 கோடி அபராதம். தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மீனவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டனத்திற்குரியது. தமிழக மீனவர்களுக்கு அதீத தண்டனைகளை விதித்து மொட்டையடித்து இழிவுபடுத்தும் இலங்கை அரசின் ஏதேச்சதிகார போக்கிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மாநிலத்தில் ஆட்சியும் மத்தியில் 40 எம்பிக்களை கொடுத்தும் தமிழக மீனவர்களின் நலனில் எந்தவித அழுத்தமும் கொடுக்காத விடியா அரசு இலங்கையின் இதுபோன்ற மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உடனடியாக இலங்கை அரசிடம் பேசி தமிழக மீனவர்கள் மீது போடப்பட்டுள்ள அபாண்டமான அபராதம் தண்டனையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்களையும் அவர்தம் உடைமைகளையும் உடனே விடுவிக்க உரிய நடவடிக்கை மத்திய மாநில அரசுகள் எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் போட்டு வீசிய கொடூரம். இளம்பெண்ணின் தாய் மகள் காணாமல் போனது பற்றி புகாரளித்த போதும் விடியா அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததால் கொலையான பரிதாபம். சென்னை பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையை போலீசுக்கு தகவல் அளித்த இளைஞர் தலையில் குளவிக்கல்லை போட்டு படுகொலை. விடியா ஆட்சியில் துப்பு கொடுத்தவரை குற்றவாளிகளிடம் போலீசார் போட்டுக் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் அரசு சத்துணவு முட்டைகள் தனியார் ஹோட்டலுக்கு விற்கப்பட்ட அவலம். விடியா ஆட்சியில் மாணவர்கள் சாப்பிட வேண்டிய முட்டையை வாடிக்கையாளருக்கு விற்ற சத்துணவு ஊழியர் ஹோட்டல் உரிமையாளர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என மக்கள் கேள்வி. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என விமர்சனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை இன்னைக்கு மக்கள் யாரும் விரும்பவில்லை. இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. 3 வருஷத்துல எந்த திட்டமே தெரியல. சட்ட ஒழுங்கு சரியில்லை. இங்க பார்த்தால் கஞ்சா விற்கிறான், இங்க பார்த்தால் பாத்தீங்கன்னா ஆள் கடத்தல். யாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, செயினை பறிக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை யாரும் காவல்துறையை காவல்துறை நம்முடைய ஆட்சியில சிறப்பா பணியாற்ற நம்ம தலையிடே இல்லை. இன்னைக்கு காவல்துறை செயல்பட விடுறது இல்லை. ஒரு நல்ல ஒரு போலீஸ்கார இடத்துக்கு வந்தா அந்த போலீஸ்கார் செயல்படவே விடுறது இல்லை. அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தையே மாற்றி காட்டினோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம், யாரும் மறுக்க முடியாது.
50 ஆண்டுகள்ல வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். இந்த ரோடே சொல்லும். பொள்ளாச்சி ரோடே ஒரு உதாரணம். பொள்ளாச்சி ரோடு அகலப்படுத்தப்பட்டு இன்னைக்கு பொள்ளாச்சி போற 20 நிமிஷத்துல போயிடலாம். இன்னைக்கு வாங்க பொள்ளாச்சி கிணத்துக்குள்ள வந்திருக்காங்கல்ல, 20 நிமிஷம் பொள்ளாச்சி. இதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். இந்த ரோட்ல கிட்டத்தட்ட 5 பாலங்கள் கட்டி ரோடு விரிவாக்கம் பண்ணும். கோயம்புத்தூருக்கு எல்லா சாலைகளும், திருச்சி ரோடு இருந்தா சரி, அவனாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சத்தி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, எல்லா சாலைகளும் போட்டு அகலப்படுத்தி போட்டு இன்னைக்கு பாலங்கள் ஆத்துப்பாலம் நம்ம பேர் எப்பவுமே சொல்லும். எடப்பாடியார் பேரை சொல்லும், அதிமுக பேரை சொல்லும். சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 302 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் சுரங்க நிர்வாகம் முன்பு கடந்த 15 மணி நேரமாக சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம். 20% போனஸ் வழங்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள். பயிர் காப்பீடு தொகையை முறையாக வழங்காததை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் காந்தி ஜெயந்தி அன்று 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மறியல் போராட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் 18 கோடி ரூபாய் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் புகார். 2023, 2024 மற்றும் 2022, 2023 செலவின புள்ளி விவரங்களை கணக்கிட்டு பார்த்ததில் மோசடி நடைபெற்றுள்ளதாக சந்தேகம் எழுவதாக குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் உயர்கல்வித்துறை சிதைக்கப்பட்டதால் மாணவர்களிடையே பொறியியல் கல்வி பயில அச்சம். பலமுறை கவுன்சிலிங் நடந்தபோதும் 170 கல்லூரிகளில் 50% இடங்களும், 100 கல்லூரிகளில் 60% இடங்களும், 20 கல்லூரிகளில் 95% இடங்களும் காலியாக உள்ள அவலம். செப்டம்பர் மாதத்திலும் கோடைக்காலம் போல வெயில் வாட்டி வதைத்து வருவதால் மின் நுகர்வு வரலாறு காணாத அளவுக்கு உயர்வு. செப்டம்பர் மாத மின் நுகர்வு 19,000 மெகாவாட் என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் ஆங்காங்கே மின் தடையை ஏற்படுத்தி மக்களை அவதிக்கு ஆளாக்கி வரும் விடியா அரசு. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் என வரும் தகவலால் மாணவர்கள், ஆய்வாளர்கள் அதிர்ச்சி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் பக்தர் மீது ஏவல்துறையினர் தாக்குதல். முடி காணிக்கை செலுத்த சென்ற பக்தரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்திய கொடூரம். இது பண்ணி நீ அருவாண்ணி ஒரு மரமா நீ நிற்கிறியா, உன்னை யார் இது இங்கே இது பண்ணி பதிப்பேன் இது பண்ணி சொல்லிட்டு அராஜமாக வந்து பட்டு நாங்கள் இருக்கிற காவலுக்கு இருந்த அதிகாரிங்க பட்டுன்னு என்னை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இல்லாத அதுக்குள்ளே ஐயோ மக்களுங்க எல்லாம் கத்தினாங்க. கத்தின பிறகு இதுமாரி பெரிய ஒரு போட்டு அடிக்கிறீங்க, இதுமாரி வர பக்தெல்லாம் அராஜகமாக பண்ணிட்டு இருந்தா. இப்போ மாதம் வந்து முடி காணிக்கைக்கு விட்டுருந்தாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க. இப்போ முடி காணிக்கை இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே லாக் பண்ணிவிட்டு மக்களையும் விடாத எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு ஒருத்தர் போய் இதை பண்ணுன்னு காலியாக விட்டு விடவே மாட்டாங்க. முடி காணி கூட செலுத்தா திரும்பி போகிறாங்க. கோவை மத்திய சிறையில் வாட்ஸ்அப் காலில் வெளியில் உள்ளவரிடம் கைதியை பேச வைத்த தலைமை காவலர் பணியிடை நீக்கம். விடியா ஆட்சியில் சிறை குற்றவாளிகளிடம் விலை போகும் காவல் அதிகாரிகளால் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் அமைத்த குழு விசாரணை. விடியா அரசின் அராஜகம் பற்றி பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடு வீடாக சென்று விசாரணை நடத்திய குழுவினர். காஞ்சிபுரம் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம். விடியா மின் வாரியத்தின் அலட்சியத்தால் இரவில் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை என மக்கள் வேதனை.
மணல் கடத்தலை தடுத்த காவலர் மீது 3 பேர் கும்பல் கொடூர தாக்குதல். விடியா ஆட்சியில் போலீசாருக்கே பொதுமக்கள் பாதுகாப்பு அளிக்கும் சூழல் உருவாகிவிட்ட அவலம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 17 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை. பீகார் மாநில நபர் போக்சோவில் கைது. வேலூர் கூடநகரம் பகுதியில் பட்டதாரி இளைஞரிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் கட்டுக்கடங்காமல் பெருகி இளைஞர்களின் எதிர்காலம் பாழாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டுவில் நெய்க்கு பதிலாக மாமிச கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சி குற்றச்சாட்டு. திருமலை திருப்பதி புகழுக்கு சந்திரபாபு நாயுடு களங்கம் விளைவிப்பதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பதிலடி.